ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். நமக்கு தமிழ்நாடு அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசியில் சில விஷயங்களை கலப்படமாக சேர்க்குறாங்க. அதுக்கான ரிப்போர்ட் தான் இது. ரிப்போர்ட் எடுத்து அது உண்மையா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். ஆமாம் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. எதுக்காக அதை சேர்க்குறாங்க? இப்படிலாம் பண்ணால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லி நிறைய பேர் இதெல்லாம் வேணான்னு எதிர்க்கிறாங்க. ஏன் அரிசியை விளைவிக்கிற விவசாயிகளே இது வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் காய்கறி கீரை நிறைய சத்தான பொருட்களை சேர்த்துக்கிட்டாலும் அது கூட ஃபினிஷிங்கில் தயிர் எடுக்கும்போது அந்த சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்காம போய் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அது ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்க சொல்கிற மாதிரி ரேஷன் அரிசியை சாப்பிடலாமா கூடாதாங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் அரிசி அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி ரெண்டுத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்த டெஸ்ட் ரிசல்ட் என்ன சொல்லுச்சு, இது மூலமாக நமக்கு தெரிய வருது என்ன, இதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கடை அரிசி இருக்கு இல்லையா, அதில் சில விஷயங்கள் சேர்க்குறாங்கன்னு சொன்னோம்ல, அதனால் அதை ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸுங்கிறது என்ன? முதல்ல அது ஒன்றும் இல்லை, நார்மல் அரிசி எடுத்துக்கிட்டு அதை நல்லா அரைச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா அதில் சில சத்துக்கள் ஆட் பண்ணுவாங்க. இப்படி சத்துக்கள் ஆட் பண்ணிட்டு திரும்ப அதை அரிசி ஷேப்பில் மோல்ட் பண்ணிவிட்டு அந்த அரிசியையும் நார்மல் அரிசி மிக்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதாவது 99 கிலோ நார்மல் ரைஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ இந்த சத்து சேர்க்கப்பட்ட அரிசி எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா கலந்து திரும்ப நம்மகிட்ட கொடுப்பாங்க. இதை தான் செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ எல்லா ரேஷன் கடையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா சத்துக்கள் சேர்க்கறது மக்களுக்கு நல்ல விஷயம் தானே. ஆனால் இதை சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா சொன்னீங்க. விவசாயிகளுமே வேணான்னு சொல்கிறதா சொன்னீங்க. எதனால் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? முதல் கேள்வியே என்னென்னா, என்ன சத்துக்களை அப்படி இதில் சேர்க்குறாங்க? அந்த சத்துக்களை சேர்க்கறதுக்கான தேவை என்ன வந்துச்சு? சில சத்துக்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம கிடச்சிடும். ஆனால் ஒரு சில சத்துக்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கிடைக்கவே கிடைக்காது, நம்மளால் உற்பத்தி பண்ணவும் முடியவே முடியாது. நம்ம உடம்பால் உற்பத்தி பண்ணவே முடியாது. அதில் உதாரணத்துக்கு சில சத்துக்கள்லாம் சில பாக்டீரியாவால் மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும். ஆதி காலத்துலேருந்து அந்த பாக்டீரியா மட்டும்தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த பாக்டீரியாவில் நம்மக்கிட்ட சத்து கிடைக்கணும்னா ஒன்று அந்த பாக்டீரியாவை நம்ம எடுத்துக்கணும், இல்லை அந்த பாக்டீரியா சாப்பிட்டு எதையாவது ஒன்று தான் நம்ம சாப்பிட வேண்டியது இருக்கும். எப்படியா இருந்தாலும் அந்த சத்தை எப்படியாவது ஏதாவது ஒரு செடி உருவாக்கி தான் போகுது. அது அதோட காயில் வேறு எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. ஸோ அந்த காயோ பருப்போ இல்லை இலையோ சாப்பிட்டா நமக்கு அந்த சத்து கிடச்சிரும்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி சில சத்துக்களை உருவாக்குறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். ஸோ ஒரு செடி எதுக்கு இவ்வளோ எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வேறு மாதிரி எவல்வ் ஆகிட்டு அந்த சத்தை அதை உருவாக்காமல் வேறு வழியில் அதோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிச்சு. அதுவே அனிமல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஆடு மாடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சேம்பர் இருக்கும். அதே மாதிரி அதோட சிறுகுடல் பகுதி ரொம்ப நீளமாகவே இருக்கும். நம்ம மனுஷங்களோட பெருசாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட எண்ணிக்கையுமே அதிகமாக இருக்கும். அந்த பாக்டீரியாக்கள் அது சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அந்த சத்துக்களை உருவாக்குது. அதுக்கப்புறம் அதோட சிறுகுடல் அதை உறிஞ்சிக்குது. அதுவே மனுஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா மனுஷ உடம்புலேயும் அந்த சத்து உருவாக்கக்கூடிய பாக்டீரியா இருக்குது. ஆனால் அது பெரும்பாலும் லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்குது, அதாவது பெருங்குடல் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பெருங்குடலில் அந்த சத்து உருவாக தான் செய்யுது. ஆனால் அந்த சத்தை அப்சார்ப் பண்ணக்கூடிய ஆர்கன் சிறுகுடலில் இருக்குது. ஸோ அந்த சத்து நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் எப்படியாவது எடுத்து தான் ஆகணும். அது வெஜிடேரியனில் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அப்படி என்ன தான் சத்து? அது சத்துன்னு சொல்கிறீங்க, என்ன சத்து? இந்த சத்து தான் விட்டமின் B12, இதை கோபாலமின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு கம்மியாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க 2ல் ஒருத்தருக்கு இது போதுமானது கிடைக்காம தான் இருக்குது. இதுதான் நம்ம ரெட் பிளட் செல் இருக்குல்ல, அது உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அது நமக்கு ஒழுங்காக கிடைக்கலங்கிற பட்சத்தில் இந்த ரெட் பிளட் செல் ஒழுங்காக உருவாகாது. இது போக இதுதான் DNA, புரோட்டீன் நிறைய விஷயங்கள் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, மூளையில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த நெர்சல் அடிப்படையாக இருக்கும். இந்த நெர்சலில் பாதுகாக்கக்கூடிய மைலின்ங்கிற ஃபேட் உருவாக்குறதுக்கு இது அடிப்படையாக தேவை இருக்குது. ஸோ இது கிடைக்கலங்கிற பட்சத்தில் நமக்கு டயர்ட்னஸ், தலைவலி, இரத்த சோகை, இதே மாதிரி பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா பேர்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இந்த B12 எவ்வளோ தான் நமக்கு தேவை? ஒரு நாளைக்கு நமக்கு 2.4 மைக்ரோகிராம் B12 தேவைப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோகிராம்ங்கிறது 1 கிராமை 1 லட்சமாக பிரித்தா எத்தனோண்டு அளவு வரும், அந்த அளவு தான் 1 மைக்ரோகிராம். ரொம்ப 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 கம்மியாக தான் தேவை. அதுவே நமக்கு கிடைக்காம இருக்கா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டில் சுத்தமாக இல்லை. நம்ம பொதுவாக அதிகமாக காய்கறிகளை தான் நம்ம உடம்புல சேர்ப்போம். அப்பப்போ தான் கறியை எடுத்துப்போம். கறியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 100 கிராம் ஈரல் சாப்பிட்டிங்கன்னா அதில் நம்ம ஒரு நாளைக்கு தேவையானதை விட ஒரு 6லேருந்து 20 மடங்கு அதிகமான B12 கிடைக்கும். 100 கிராம் கறி ஈரல் சாப்பிட முடியாது, ஈரல் சாப்பிட மாட்டோம். இல்லை நீங்கள் கறியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு 100-200 கிராம் சாப்பிடணும்.
அதுவும் சாப்பிட மாட்டோம். டெய்லி சாப்பிட முடியாது. டெய்லி சாப்பிட மாட்டோம். இல்லை பால் முட்டை வெளியே எடுத்தால் கூட ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் குடிக்கணும். அதுக்கும் வாய்ப்பே இல்லை. இப்படி எந்த விதத்தில் எடுத்தாலும் நமக்கு கம்மியாக தான் கிடைக்குங்கிறதுனால B12 வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேருக்கு வந்து கிடைக்காம போயிருக்கு. இந்தியா வந்து ஒரு B12 டெஃபிஷியன்ட் நாடாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்படி சொல்கிறோம் சரி, ஆனால் ஆதி காலத்துலலாம் ஹெல்த்தியாக தானே இருந்தாங்க. ரேஷன் கடை சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. இப்போ ரேஷன் கடை சாப்பாடுங்கிறது ஒரு 60 வருஷமாக கொடுத்துருப்பாங்களா? அதுக்கு முன்னாடிலாம் மக்கள் எப்படி B12 எடுத்துக்கிட்டாங்க? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அரிசியில் வந்து கல் இருக்கும். அது போக கிழங்கோட கொஞ்சம் மண் இருக்க தான் செய்யும். இது போக ஆற்று தண்ணி குளத்து தண்ணி குடித்தோம். இப்படி நிறைய வகைகளில் வந்து அந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பாக்டீரியா மூலமாக நமக்கு வந்து B12 கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம ஹைஜீன் ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம உடம்பு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. அவ்வளோவா கல் இருக்கிறது இல்லை, மண்ணெல்லாம் நம்ம உடம்பு சோத்துக்குள்ளே போகிறதே இல்லை. மினரல் வாட்டர் குடிக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால நமக்கு வந்து விட்டமின் B12 வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ மாறிட்டு இருக்கு. இப்போ இதான் நிலமை. ஸோ இதை நம்ம சரி பண்ண வேண்டியது நம்மளோட இப்போ கடமை தான். அதாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, விட்டமின் B12 கொடுக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை, விட்டமின் B12 ஒழுங்காக எடுத்துக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை ஆகுது. இப்போது B12 கூட ஓகே இந்த காரணங்கள்லாம் இருக்குன்னு ஒத்துக்க முடியுது. ஆனால் இரும்பு சத்தை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா இப்போ நான் காய்கறி சாப்பிட்றேன், கீரை சாப்பிட்றேன், பருப்பு சாப்பிட்றேன், இந்த மாதிரி இரும்பு சத்து இருக்கக்கூடிய பொருட்களை நான் சாப்பிட தான் செய்கிறேன். அப்போ அங்கே ஏன் நீங்கள் இரும்பு சேர்க்க வேண்டிய தேவை ஏற்படுது? நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நிறைய இரும்பு சத்து இருக்க தான் செய்யுது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, பொதுவாக நம்ம எந்த இடத்துல அயன் அதிகமாக யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிளட்டில் தான் அதிகமான இரும்பு சத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அயன் வந்து ஹீம்ங்கிற ஒரு ஃபார்மில் இருக்கும். இதை தான் ஹீம் அயன் சொல்லுவாங்க. இந்த ஹீம் அயன் தான் நம்ம செல்லுக்கு தேவையான ஆக்சிஜனை ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுத்துட்ருக்கு. இதே மாதிரி தான் மிருகங்களோட உடம்புலையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஹீம் அயன் அப்படி டேரெக்டாக ஈஸியாக நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகிரும். ஆனால் நம்ம கறியை தான் அவ்வளோ சாப்பிட மாட்டோமே. ஸோ திரும்ப அதே சிக்கலில் தான் போய் முடியும். சரி, காய்கறி சைடில் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஆக்சிஜனை ஒரு இடத்துலேருந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்கறதுக்காக அந்த அயனை வந்து யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக ஃபோட்டோசிந்தசிஸில் எலக்ட்ரான் நகட்டுறதுக்காக தான் இந்த இரும்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே அயன் வேறு வடிவத்தில் இருக்கும். அதை வந்து நான் ஹீம் அயன் சொல்லுவாங்க. இந்த நான் ஹீம் அயன் தான் பிளான்ட்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அயனை நம்ம சாப்பிடும்போது அது வந்து வேறு ஒரு ஃபார்மில் இருக்குங்கிறனால அதை அப்சார்ப் பண்ணுறதுக்கு நம்மளோட உடம்பு கொஞ்சம் லேட் ஆகிக்கும். ஸோ நமக்கு போதுமான அயன் கிடைக்கிறதில்ல. ஒரு ஆணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 8 மில்லிகிராம் அயன் வந்து தேவை. அதையும் பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் எப்போ நிறைய அயன் லாஸ் ஆகும். இது போக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பவும் நிறைய அயன் தேவைப்படும். இந்த மாதிரி சமயங்களில் ஒரு ஆணை விட 2லேருந்து 3 மடங்கு அதிகமான அயன் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். இதை நீங்கள் கீரையிலேருந்து எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீரையில் மட்டும் இருந்து எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 200-300 கிராம் கீரை சாப்பிடணும். இல்லை இது போக நான் பால் முட்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உடம்புல சேர்த்துக்கிறேன் அப்படி பார்த்தா கூட ஒரு நாளைக்கு தேவையான அயன் கிடைக்கும். அது ஆணுக்கு. ஆனால் பெண்கள் வந்து அவ்வளோவா சாப்பிட்றதில்ல. இது போக அவங்களுக்கு அயனோட ரெக்யூர்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து அவங்களால பூர்த்தி பண்ண முடியலை. இப்போ இதில் நிறைய பேர் கேள்வி வரும், நம்ம வந்து கறி சாப்பிட்றோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உலகம் முழுக்கவே கறி சாப்பிடக்கூடிய நாடுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்தோம்னா நம்ம வந்து ரொம்பவே லீஸ்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம கீரை டெய்லி சாப்பிட்றதில்ல, வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்றதே நிறைய இடங்களில் வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த அயன் டெஃபிஷியன்சி வந்து இந்தியாவில் மட்டும் உலகத்திலே இருக்குது. பட் இந்தியாவில் வந்து பெண்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாகவே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து B12 டெஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் இப்போ சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொல்கிறேன். இது போக நம்ம உணவு பழக்கங்கள்லையும் சில சிக்கல் இருக்குது. அது என்னென்னா, காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு தெம்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீயோ இல்லை காஃபியோ இல்லை ஒரு பால் ஏதோ ஒன்று குடிப்போம். அப்படி குடிக்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து நிறையா இருக்கும். இந்த கால்சியம் வந்து நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அயனை வந்து நம்ம உடம்புல சேர விடாமல் தடுத்துரும். இது போக மதிய சாப்பாட்டில் நம்ம தயிர் சேர்ப்போம். அந்த தயிர்லேயுமே கால்சியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது போக நீங்கள் கீரை சாப்பிட்டா கூட அந்த கீரையில் ஆக்சிடேட்ஸுங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கலுமே நம்ம உடம்புல சேரக்கூடிய அயனோட லெவலை வந்து தடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஊட்டச்சத்து நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அயன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கும் போது கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தடுத்துருங்க. கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுங்க. இப்போது காலையில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து பாலோ டீயே குடிச்சிக்கோங்க. அதே மாதிரி மோர் குடிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மதிய சாப்பாடு முடிச்சு கொஞ்சம் லேட்டாக குடிங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அயனோட கண்டென்ட் வந்து அதிகமாக ஆகும். எடுக்கக்கூடிய உள்ள உடம்புல சேரக்கூடியது வந்து அதிகமாக சேரும். இது போக விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய தக்காளி, புளி, லெமன் இந்த மாதிரி சில விஷயங்களையும் அயன் அதிகமாக இருக்கக்கூடிய கீரையெல்லாம் சமைக்கும் போது சேர்த்து சமைச்சிங்கன்னா அது உங்களுக்கு அயன் எடுக்கிறதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். அதாவது அயன் எடுக்கும் போது கால்சியம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அது அந்த அயன் அப்சார்ப்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுது. அதுவே அயன் எடுத்துக்கும் போது நம்ம விட்டமின் சி எடுத்துக்கிட்டோம்னா அது அயன் அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்துது. அதனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க. கீரை சாப்பிடும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுங்க. சாப்பிட வேணாம்னு சொல்ல, கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுங்க. அதே மாதிரி கீரை சாப்பிடும்போது இந்த விஷயங்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு அது கொஞ்சம் நிறையாவே போய் சேருது. இப்போ இதுக்காக தான் B12 அயனையும் அரிசிலேயே சேர்த்து நம்ம கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, எவ்வளோ சேர்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம். இதுக்காக வந்து நம்ம நார்மலாக வந்து அரிசி கடையில் அந்த சாப்பாடு அரிசின்னு சொல்லி கேட்டு ஒன்று வாங்கியாச்சு. அது வந்து நமக்கு S1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுவே நம்ம ரேஷன் கடை அரிசி வந்து வாங்கிட்டோம், அது வந்து S2 அப்படின்னு இருக்குது. இல்லை அயனோட அளவு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் அரிசியில் வந்து 1 கிலோவுக்கு 29.8, அதாவது ரவுண்டாக வந்து 30 மில்லிகிராம் இருக்குது. அதுவே நம்மளுடைய ரேஷன் அரிசியில் எடுத்து பார்த்தோம்னா 41.7 மில்லிகிராம் இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் முக்கியமான பாயிண்ட், அந்த விட்டமின் B12 எடுத்தோம்னா விட்டமின் B12 பொறுத்த வரைக்கும் நமக்கு பாயில்டு ரைஸ், அதாவது அந்த கடை அரிசியில் பொறுத்த வரைக்கும் BDL, அதாவது பிலோ டிடெக்ஷன் லிமிட், அவங்களால டிடெக்ட் பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா டிடெக்ஷன் லிமிட்டுங்கிறதே வந்து 100 கிராமுக்கு 0.5 மைக்ரோகிராம் இருக்கணும். அதை விடவே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நார்மலாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அரிசியில். அதுவே நம்ம ரேஷன் அரிசி எடுத்தோம்னா இங்கே தான் ஹீரோ வராரு இந்த பேஜில். இந்த பேஜ் என்னென்னா அவர் வந்து 1 கிலோவுக்கு 0.83 மைக்ரோகிராம் அளவுக்கு நமக்கு வந்து ரேஷன் அரிசியில் வந்து B12 இருக்குது. இது மூலமாக என்ன சொல்ல வரீங்க? இதில் பார்த்தீங்கன்னா B12ஓட அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு 2.4 மைக்ரோகிராம் வந்து B12 தேவை. ஆனால் இதில் 0.8 மைக்ரோகிராம் தான் 1 கிலோலேயே இருக்குது. ஆனால் இதை வந்து FSSAI நாம்ஸோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஓகேயான ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதிகமாக சேர்த்தா ஏதாவது பிரச்சனை வந்துருன்னு சொல்லிட்டு இந்த லிமிட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நமக்கு எவ்வளோ B12 கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நாளைக்கு 200-300 கிராம் தான் சேர்ப்போம். அது போக நிறைய லாஸ் எல்லாம் இருக்குது. அப்படிலாம் இப்படி இதெல்லாம் கூட்டிக்கிட்டு பார்த்தா கூட நமக்கு ஒரு நாளைக்கு 0.1 மைக்ரோகிராம் தான் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து டெய்லி நமக்கு தேவையானதில் ஒரு 4% தான் வரும். இது வந்து ஓகேவான்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவோட பெட்ரு, ஜீரோவோட எப்போவுமே பெட்ரு தான். ஆனால் இது வந்து சரி பண்ணுமான்னு கேட்டால் தெரில, லாங் ரனில் போனால் தான் தெரியும். அதுவே இரும்பு சத்தை பார்த்தீங்கன்னா நார்மல் அரிசியோட 2 மடங்கு அதிகமாக தான் இருக்குது. இது நம்ம ஒரு நாளைக்கு நம்ம இட்லி தோசை இது போக சாப்பாடு எல்லாம் சேர்த்தா கூட ஒரு நாளைக்கு 200 ஒரு 300 கிராம் வந்து அரிசியாகவே நம்ம சேர்த்துப்போம். அப்படி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆணுக்கு தேவையான இரும்பு சத்து இந்த அரிசியிலேருந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இரும்பு சத்துனால வரக்கூடிய பிரச்சனைகள் தடுக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு தேவையான இரும்பு சத்து இதிலேருந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது போக அவங்க கீரை இந்த மாதிரி முட்டை இல்லை பால் இந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த ரெண்டுமே சேர்ந்து அதை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக அனிமியா வந்து நம்ம இந்தியாவில் தடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுவுமே லாங் ரனில் போனால் தான் தெரியும். அதாவது என்ன சொல்ல வரோம்னா இது மட்டுமே தடுத்துடும், இது மட்டுமே ரெக்குயர்மெண்ட்டை ஃபில் பண்ணிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஜீரோவுக்கு இந்த ஒரு அளவுங்கிறதே பெட்டர் தான் அப்படிங்கிறது தான். அதாவது 2.4 மைக்ரோகிராம் நமக்கு தேவை. ஆனால் இது மூலமாக வந்து ஒரு அளவுக்கு 0.1 மைக்ரோகிராம் அளவுக்கு கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அப்போ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கும் போது ஒரு கீரையோ இல்லை காய்கறியோ இல்லை முட்டையோ ரொம்ப முக்கியமாக கறி சாப்பிடும்போது நமக்கு அந்த விட்டமின் B12 அந்த அயனும் வந்து நல்லாவே நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகுது, நமக்கு கிடைக்குது. அப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு உணவை எடுத்துக்கும் போது தான் அது நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மீட்டுடைய அளவை வந்து நம்ம அதிகப்படுத்தணுங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்காக நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரிலாம் போய் சாப்பிடக்கூடாது. அந்த மீட்டை எந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உடம்புக்கு பாதிப்பை கொடுக்காம நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்குமோ அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிஜமாலே உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கொடுக்கும். அதனால் அதையுமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மீட்டுடைய அளவையும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடல் உணவுலேயே அந்த சத்துக்கள் நிறைய இருக்குது. ஸோ கடல் உணவும் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அது மூலமாக நம்ம டெய்லி ரெக்யூர்மெண்ட்டும் ஃபில் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஆமாங்க. இது ஒரு ரொம்ப மோசமான பாயிண்ட். இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே மீன் போடுற அன்றைக்கி நிறைய பேர் மீனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் மீனில் தான் உங்களுக்கு வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குடா. பேர பசங்களா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் மீனையும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க. சரி, இவ்வளோ சொல்கிறோம் கரெக்டு. ஆனால் இது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்களே, இது எதனால்? இதுக்கான பதிலுமே FSSAI வெப்சைட்லேயுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ஒரு கெமிக்கலை சேர்க்குறோம். இந்த கெமிக்கலை என்ன சேர்க்குறோம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா சில கெமிக்கல் சில பேருக்கு ஒத்துக்காது. உதாரணத்துக்கு ஒரு சில நோயெலாம் இருக்குது, அவங்க வந்து இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை சேர்க்கும் போது அது வந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ அவங்கெல்லாம் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை எடுக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம ரேஷன் அரிசியில் மென்ஷன் பண்ணி வரப்போகிறதில்ல. மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நம்ம கையில் கிடைக்க போகிறதில்ல, நம்ம கையில் கிடைக்குமோ தெரிய போகிறதில்ல. இது போக அதில் ஒரு விஷயம் சேர்க்கறதுனால அந்த அரிசிக்கு வந்து செல்ஃப் லைஃப்னு ஒன்று வந்துடும். அதாவது ஒரு பொருளுக்கு எப்படி எக்ஸ்பைரி டேட் இருக்கோ அதே மாதிரி இதில் சேர்க்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ அந்த டேட்டையுமே நம்ம மென்ஷன் பண்ணி இருக்கணும் அந்த லேபிளில். பட் ரேஷன் அரிசியில் அதை மென்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை. இந்த மாதிரி சில சிக்கல்கள் ரேஷனில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ட்டிஃபைட் ரைஸில் இருக்க தான் செய்யுது. அதாவது இந்த சொல்கிறதுலையோ, அதாவது அதை சொன்னோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறீங்க. சொன்னோம்னா டேட் அலர்ஜி இருக்கிறவங்க அதை சாப்பிடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்காக அதை சொல்கிறது முக்கியம். ஓகே, இப்போ விவசாயிகள் ஏன் வேணான்னு சொல்கிறாங்க? இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்குன்னு நமக்கே தெரியும். ஸோ சத்தானது எதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த பக்கம் போவோம்னு கேட்டிங்கன்னா சிறுதானியங்கள் பக்கம் தான் அதிகமாக போகும். ஆனால் இப்போ எல்லாத்தையுமே இந்த அரிசியிலே சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம சிறுதானியம் பக்கம் அவ்வளோவா போக மாட்டோம். இந்த அரிசியில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு சிறுதானியத்தை ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒதுக்கும் போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா சிறுதானியத்தை விளைவிக்கிற விவசாயிகளுக்கு வந்து
ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா அவங்க பொருட்களை யாரும் வாங்க போகிறதில்ல. ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மழை இல்லை, தண்ணி இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தாண்டி தான் அதை விளைவிக்கிறாங்க. இதையும் யாரும் வாங்காமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வந்து ஏற்படும். இது போக காமனாக முன்னாடி சொன்னோம்ல அந்த ப்ராப்ளம்ஸ்னாலையும் இந்த விவசாயிகளும் சேர்ந்து இந்த போர்ட்டிஃபைட் ரைஸ்க்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் பேஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா முதல்ல ரேஷன் கடை அரிசியில் சமைச்சு சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கையே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் நீங்கள் பப்ளிக்கே போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க ரேஷன் கடை அரிசியை தாண்டி அவங்க வந்து கடை அரிசியை தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிஜத்துலேயே நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரேஷன் கடை அரிசியில் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது டேஸ்ட்டாகவுமே இருக்கும். நீங்கள் ரேஷன் கடை அரிசியில் வந்து ஒரு சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதை விட டேஸ்ட்டாக வந்து எந்த சாம்பார் சாதத்தையும் உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் பிசிபிளாக பார்த்து அதெல்லாம் சொல்லுவீங்க. ரேஷன் கடை அரிசியில் சாம்பார் சோறு வச்சு அதில் கொஞ்சம் கீரையை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு பின்னிடும். அது போக நமக்கு வந்து தானியங்கள் சாப்பிட்ணுங்கிற அந்த அறிவு வந்து முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அந்த விழிப்புணர்வு வருது. அதனால் மக்களும் தானியங்கள் சாப்பிட தான் செய்கிறாங்க. அதனால் நம்ம ரொம்ப இதனால் எனக்கு அது குறைஞ்சிடும் அப்படிங்கிறத வந்து எனக்கு அவ்வளோ ஏற்றுக்க முடியதா இல்லை. ஆனால் ரேஷன் கடை அரிசி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைனா கூட உங்கள் அம்மாட்ட சொல்லி, இல்லைனா நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. எதுக்கு உங்கள் அம்மாட்ட சொல்லணும், நீங்களே அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஓகே தான். இப்போ இது போக இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணி கொடுக்குறத விட அதை அன்பாலிஷ்டான அந்த ப்ரௌன் ரைஸாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் எல்லா சத்துக்களுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஏன் பாலிஷ் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க, அப்படியே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்கல்ல, இது என்ன பதில்? இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹல்லுங்கிற ஒரு பார்ட் இருக்கும், அதை நம்ம சாப்பிடவே முடியாது. அதுக்கடுத்து செகண்ட் லேயராக ஒரு ப்ரௌன் கலர் லேயர் இருக்கும். இதை பாலிஷ் பண்ணி தான் நம்ம ஒயிட் ரைஸ் எடுப்போம். இந்த செகண்ட் லேயரில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை தான் பிராண்ட் சொல்லுவோம். இதில் தான் ரைஸ் பிரான் ஆயில் எல்லாமே எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம அன்பாலிஷ் பண்ணாமல் அதை அப்படியே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால சீக்கிரமாக கெட்டு போயிடும், ரொம்ப நாள் வைக்க முடியாது. இதனால தான் நம்ம வந்து பாலிஷ் பண்ணி நல்ல பாலிஷ் ரைஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த பாலிஷ் ரைஸை நம்ம வந்து 2-3 வருஷம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டெல்லாம் போகாது. ஸோ ப்ரௌன் ரைஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாள் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கேள்விக்குறியா. ஃபீஸிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால இதை வந்து ப்ரிஃபர் பண்ணி இதை கொடுக்குறாங்க. ரைட், அதான் கவர்மெண்ட்டே அரிசியில் இவ்வளோ சத்துக்களை சேர்த்து கொடுக்குறாங்களே, அதுக்குன்னு அரிசியை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சிக்கல் இருக்குது. இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டயபெட்டிஸில் நம்பர் 1 இந்தியாவில் தான் இருக்குது. அதுக்கு காரணமும் நம்ம உணவு பழக்க வழக்கம் தான். நம்ம உணவு பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸை தான் அதிகமாகவே எடுத்துப்போம். அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணாத கார்போஹைட்ரேட்ஸ் போக மீதி கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புல தான் சேரும். இது போக ஆசியாவில் தெற்காசியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஜீனே லைட்டாக எவால்வ் ஆகி நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸை அதிகமாக ஃபேட்டாக மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி மாறி இருக்குது. இது ஏன் மாறி இருக்குங்கிறது தனியாக ஒரு வீடியோ, அதை வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போது இப்படி மாறி இருக்கிறனால நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் எடுத்தாலே அது வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ நம்ம உணவு பழக்கத்தில் மாற்ற வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் 25% தான் நம்ம ரைஸ் எடுத்துக்கணும். மீதி 25% இந்த பருப்பு சிறுதானியங்கள்லேருந்து எடுத்துக்கணும். மீதி இருக்கக்கூடிய 50% பால், முட்டை, காய்கறி, ஃப்ரூட்ஸ்னு இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூடவே முக்கியமாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம இப்போ வந்து உடல் உழைப்பெல்லாம் அவ்வளோவா பண்ணுறதில்ல. நிறையா பேர் வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல தான் வேலை பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ எக்ஸசைஸை வந்து மேண்டேட்ரியாக மாற்றிக்கோங்க. இப்போ ஃபைனலாக அதை கன்க்ளூட் பண்ணணும்னா, அந்த காலத்தில் நமக்கு ஏற்கனவே நிறைய ஃபமைன் இருந்தது, அது போக இந்த டெஃபிஷியன்சிலாம் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால தான் சாப்பாடு வழியாக நம்ம இதை கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட விஷயம் தான் இது. அதுக்காக நீங்கள் அதை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. மற்ற விஷயங்கள் வழியாக எப்படி நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு ஒரு பேலன்ஸ்டான டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். பேசிக்காக நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு இருந்துச்சு, இந்த சாப்பாட்டில் இதெல்லாம் தேவை, நம்ம உடம்புக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிஞ்சாலே நம்ம அதெல்லாம் கரெக்டாக எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நானும் பிரவீன் ப்ரோவும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம கடைசியாக ஒரு முக்கியமான வீடியோ பண்ணியிருப்போம். என்னன்னா ஏர் குவாலிட்டி. ஏன்னாப்பா டெல்லி ஏர் குவாலிட்டி பிரச்சனை தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதே மாதிரியான ஒரு காற்று பிரச்சனை வந்து சைனாவில் இருந்துச்சு. அங்கே இப்போ டெல்லியில் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் தான் 2013 நிலவுச்சு. ஆனால் அவங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி 2023 அதை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டு இன்றைக்கி உலகத்தோட சுத்தமான காற்று இருக்கக்கூடிய ஒரு இடமா அதை மாற்றிருக்காங்க. இப்போ சைனாவால் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்தை ஏன் டெல்லியால் பண்ண முடியலை? இது போக நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா டெல்லியில் தான் அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டிலே நிறைய முக்கியமான நகரங்களில் அந்த பிரச்சனை தொடர்ந்து உருவாகிட்டே இருக்குது. அது என்ன விஷயம், அதையெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.